ஹலோ வீட்டிஸ், வீட்டிலேருந்து கிளம்பி டேண்டலியில் 2 நாள், தூத்சாகருக்கு 1 நாள், அதுக்கப்புறமா இப்போது நம்ம கோவாவில் இருக்கோம். கோவாக்கு மார்னிங்கே வந்தாச்சு. கோவாவில் முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸை சுற்றி பார்த்துட்டு இப்போது நைட் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா பஹா பீச். ஏன் அப்படின்னா நம்ம பிளானில் 1 நாள் மட்டும்தான் கோவாவில் இருக்க போகிறோம். அதனால் நம்ம எல்லா இடமும் சுற்றி பார்க்க முடியாது. இருந்தாலும் அவாய்ட் பண்ண முடியாத இடம் எது அப்படின்னா பாகா பீச், அதுவும் நைட் லைஃப். அதை பார்க்கணுன்றது எத்தனை பேரோட கனவு. என்னுடைய கனவு அதுதான். ஏன்னா நம்ம சினிமாவில் நம்ம பாட்டுங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு ஓவர் ஹைப் ஏற்றி விட்டாங்க. அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்க போனால், ஆனால் அங்கே சம்திங் இருக்குப்பா. இதெல்லாம் யாருக்கு இருக்குன்னு தோணும் அப்படின்னா, யாரெல்லாம் சென்னையிலையோ பெங்களூர்லையோ இந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டியில் வளராத பசங்க, டவுனில் வில்லேஜில் இருக்கிற பசங்க, டவுனில் வளர்ந்த பசங்க, வில்லேஜில் வளர்ந்த பசங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறது புரியும். இங்கே பாகா பீச் நைட்டு வந்தீங்கன்னா, இங்கே என்ன இல்லைங்க. சரக்கு வேணுமா, சரக்கு இருக்குது. போதை வேணுமா, போதை இருக்குது. பப்பு வேணுமா, பப்பு இருக்குது. டான்ஸ் வேணுமா, டான்ஸ் இருக்குது. யார் கூட டான்ஸ் ஆகணும், ஃபாரினர்ஸ் கூட டான்ஸ் ஆகணுமா, ஃபாரினர்ஸ் இருக்கிறாங்க. இதில் கொடுமை என்னென்னா, கோவாவுக்கு தனியாக போகிறது பிரச்சனை கிடையாது, பாகா பீச்சுக்கு தனியாக போகிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் சரக்கு அடிக்காமல் பப்பில் போய் ஓரமாக நிற்கிறது தான் பிரச்சனை. ஏன்னா நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். நம்ம பாகா பீச் போனதுக்கப்புறம் டீட்டோன்னு ஒரு பப் இருக்குது. அதுதான் நம்ம நெட்லெல்லாம் பார்த்தோம், கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பப்பில் தான் நம்ம என்ன பண்ணோம், போய் கேட்டோம், சார் உள்ளே போனோம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது லேடிஸ் நிற்கிறாங்க. ஸோ அவங்க ஹிந்திலே பேசினாங்க. ஸோ நான் என்ன சொன்னேன், எனக்கு இப்போ சரக்கெல்லாம் வேணாம், எனக்கு உள்ளே போய் கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, சரக்கு வேணால் 2500 சரக்கு வேணான்னா 1000 நீங்கள் பே பண்ணணுன்னாங்க. சரி ஓகே, நான் 1000 பே பண்ணதுக்கப்புறம் கையில் ஒரு சீல் குத்துனாங்க. சீலு குத்திட்டு ஒரு 8 ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். அப்படியே 4 பவுன்சர்ஸ் நிற்கிறாங்க. கையை காமிங்க. நானுங்க கையை காமிச்சேன். ஓகேன்னு உள்ளே அனுப்பிச்சி விட்டாங்க. உள்ளே போனதுமே ஒரே சாங்கு தான். அப்படியே சினிமாவில் பார்த்து தான் நேரில் பார்த்தாச்சு. பப்பு மேலே நின்று ஒரு ஹிந்திக்கார அம்மா ஹிந்திலே பாட்டு பாடிட்டுருக்காங்க. இங்கே எல்லாமே மாடர்ன் ட்ரெஸ் தான். பொண்ணு பையன் எல்லாம் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பட் நம்மளுக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, அவங்க என்ன பாடுறாங்கன்னே புரியல. ஏன்னா ஹிந்தி பாட்டு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஹிந்தி பாட்டு புரியாததுனால ஒரு வைப்பும் ஏறல உடம்புல. டான்ஸ் ஆடுறதுக்கே மூடு வரல. சரி ஓரமாக போய் நின்னேன். சரி போங்கடாப்பா, சரி நின்னா வேடிக்கை பார்க்கலான்னு. கால் வலி, 3-4 நாளாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். தூத்சாகரில் போயிட்டு லெஃப்ட் லெக் வச்சுக்கினாச்சு. அந்த ஒரு பெயின். சரி ரொம்ப நாள் நிற்க முடியலன்னு சாஞ்சு நின்னா பவுன்ஸில் திருப்பி நிற்கிறோம். ஐயா இங்கே நிற்கக்கூடாது, போங்க போய் டான்ஸ் ஆடுங்க, இல்லை அங்கே போய் நில்லுங்க. எவ்வளோ நாள் தான் க்ரௌடில் சும்மா நிற்கிறது. இந்த பவுன்ஸுங்க தொல்லை தாங்கலை. சரி திருப்பி என்ன பண்ணேன், கொஞ்ச நேரம் நின்றுட்டு திருப்பி அந்த சைடு போயிட்டு படிக்கட்டுக்கிட்ட போவாங்க. அப்போ திருப்பி ஒரு பவுன்ஸர் ஐயா இங்கே உட்காரக்கூடாது, ஏஞ்சி போய் டான்ஸ் ஆடுங்கண்ணா. என்னால் முடியல. கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு இன்னிட்டு கிளம்பி வந்தாச்சு. இதுதான் பாகா பீச்சில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ். பட் இதே நான் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தேன்னா என்னுடைய அனுபவமே வேறையாக இருந்திருக்கும். தனியாக போனதுனால, சரக்கும் அடிக்காததுனால என்னால் அங்கே அந்த வைப்போடு அந்த பீப்புள்ஸோடு என்ஜாய் பண்ண முடியல. அது ஒரு பெரிய பிரச்சனை. ஹிந்தி தெரியாததுனால தமிழ்நாட்டை விட்டு எங்கே போனாலுமே பிரச்சனையாக தான் இருக்குது. அதனால் மக்களே, நான் ஹிந்தி கற்றுக்க போகிறேன். ஸோ இந்த அனுபவத்தோடு நான் பாகா பீச்சை விட்டு வரத்துக்கு மனசே இல்லைனா கூட போய் ரெஸ்ட் எடுத்து தான் மறுநாள் காலைல போக முடியும். மறுநாள் காலையில் நம்ம நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோன்னா முருதேஸ்வரா போக போகிறோம். முருதேஸ்வரா போயிட்டு அங்கே ஸ்கூபா டைவிங் போக போகிறோம். அதை முடிச்சுட்டு இதோட டைரெக்டாக ஆலப்புழா போக போகிறோம். ஆலப்புழாவை பார்த்துட்டு அங்கேருந்து நேராக வேலூர் வர போகிறோம். இதுதான் நம்மளுடைய ட்ரிப் பிளான். நெக்ஸ்ட்டு முருதேஸ்வரர் பார்க்கலாம்.